முக்கியமான சப்ஜெக்ட் நம்ம சப்ஜெக்ட். ஸோ ஐயா சொன்ன மாதிரி நமக்கு வந்து இதுல பாத்தீங்கன்னா 10 யூனிட் இருக்கு. 10 யூனிட் பொறுத்த வரைக்கும் இதுல முக்கியமா நான் படிக்கிறதுல நமக்கு ரொம்ப ஒரு வாழ்வியல் ரிலேட்டடா நமக்கு கம்பைன்ட் ஆயிருக்கு அப்படின்னா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல நம்ம 10 உபனிஷத்ஸ் படிக்கிறோம். பிளஸ் பகவத்கீதா பத்தி படிக்கிறோம். அதே மாதிரி யோக வசிஷ்டா, தென் யோக உபனிஷத்ஸ், பதஞ்சலி யோக சூத்ரா, ஹதயோகா டெக்ஸ்ட் 8 டெக்ஸ்ட்டை பத்தி படிக்கிறோம். அதுக்கு மேல நம்மளுடைய சைக்காலஜி, நம்மளுடைய பாடி பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ ஜென்ரல் சைக்கிள், நம்மளுடைய மைண்டு ஸ்லீப்பு எப்படி வருது அதை பத்தி நம்ம சைக்காலஜி தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் நம்மளுடைய என்டையர் பாடி சிஸ்டம்ஸ், அனாட்டமி, ஹியூமன் பயாலஜி, தென் டயட் அண்ட் நியூட்ரிஷன், நம்மளுடைய ஃபுட்டு பத்தி, வைட்டமின்ஸ், அதோட பெனிஃபிட்ஸ் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? அடுத்தது அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் யோகா. ஒரு யோகா கிளாஸ் நம்ம எப்படி எடுக்கணும் ஆஸ் ஏ டீச்சர், ஒரு லெசன் பிளான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பாக்குறதா யூனிட் 9. கம்ப்ளீட்டா யூனிட் 10 பாத்தீங்கன்னா ப்ராக்டிக்கல். சத்கர்மா பிராக்டிசஸ் என்ன, ஆசனா என்ன, பிராணாயாமா, ஒரு பிராணாயாமா, முத்ரா, பந்தா, தியானா, சூரிய நமஸ்கார், இது இல்லாம ட்ரெடிஷ்னல் யோகா டெக்னிக்ஸ், மற்ற குருமார்களோட ட்ரெடிஷ்னல் டெக்னிக்ஸ் இந்த யூனிட் 10 நாம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா நமக்கு என்ன அப்படின்னா ஃபண்டமெண்டல்ஸ். முதல்ல வந்து 100 கொஸ்டின் நம்ம சொன்னோம். ஸோ நம்ம 100 கொஸ்டின்ஸ்ல எத்தனை கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு நான் மாடல் அதுவும் நான் திரும்ப சொல்லிடுறேன். நம்மளுடைய கொஸ்டின் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா 10 கொஸ்டின் வந்து பேராகிராஃப், அதாவது 2 காம்ப்ரிஹென்ஷன் கொடுப்பாங்க, யோகா ரிலேட்டடா காம்ப்ரிஹென்ஷன் கொடுப்பாங்க. தென் கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு எப்படி பேட்டர்ன் இருக்கும் அப்படிங்கிறத நான் இந்த கிளாஸ் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அதை நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நான் உங்களுக்கு கிளாஸ் ரூம்ல இருந்து எடுத்து காட்டுறேன். அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க ஹிஸ்டரி. ஸோ இந்த ஹிஸ்டரி பொறுத்த வரைக்கும் நமக்கு ஹிஸ்டரி அண்ட் டெவலப்மெண்ட் யோகா, இதுல வந்து நம்ம யோகாவோட டெஃபினிஷன் பார்ப்போம். இது எப்ப இருந்து நமக்கு வந்தது, அதே மாதிரி எய்ம் என்ன, வாட் இஸ் அப்ஜெக்டிவ், தென் இன்ட்ரோடக்ஷன் அபவுட் த வேதா, உபனிஷத்ஸ், பிரஸ்தான திரயம், புருஷார்த்த சதுச்சயா, இதெல்லாம் நாம பார்ப்போங்க. ஸோ நான் இதுல ஷார்ட்டா மட்டும் சொல்லிடுறேன். பிரஸ்தான திரயம் அப்படின்னா 3 புத்தகங்கள். பிரஸ்தானம், திரயம், திரயம்னா 3. ஸோ 3 புத்தகங்கள் என்னென்ன அப்படின்னா பகவத்கீதா, ஃபர்ஸ்ட் வந்து உபனிஷத், பகவத்கீதா அண்ட் பிரம்மசூத்ரா. ஓகேங்களா? அதுதான் பிரஸ்தான திரயா. புருஷார்த்த சதுச்சயா அப்படின்னா அறம், பொருள், இன்பம், வீடு பேரு அப்படின்னு சொல்லுவாங்க. தர்ம, அர்த்த, காம, மோக்ஷக, அதுதான் புருஷார்த்த சதுச்சயா. ஸோ இதுல நமக்கு சத் தர்ஷனாஸ், தரிசனாஸ் 6 தர்ஷனாஸ் பார்ப்போங்க. அதுல வந்து நமக்கு மெயினா சாங்கியம், யோகா, வேதாந்தம், இதுதான் நமக்கு மெயினா கேட்பாங்க. அடுத்தது இன்ட்ரோடக்ஷன் டு எபிக் ஸ்மிருதி. இதுல வந்து நமக்கு அதாவது டெக்ஸ்ட், இதுல நமக்கு யோகா அண்ட் ராமாயணா, ஆரண்ய காண்டா, மகாபாரதா, அப்புறம் யஜனவாக்கிய ஸ்மிருதி. ஸோ இதுல ராமாயணத்துல ஆரண்ய காண்டமும், மகாபாரதத்துல சாந்தி பருவம், அதாவது போர் முடிஞ்சு இறுதியா அவங்க பட்டம் எல்லாரும் அரச கட்டில ஏறுவாங்க. அப்ப வந்து யார் யாரு என்னவா இருந்தாங்க அப்படிங்கிற அந்த சாந்தி பருவம் பத்தி பார்ப்போம். அடுத்து யஜனவாக்கிய ஸ்மிருதி. ஓகேங்களா? யஜனவாக்கிய ஸ்மிருதி நம்ம தர்மங்கள் போதிக்கக்கூடியது, அந்த டெக்ஸ்ட பத்தி பார்ப்போம். அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல அடுத்து மெயின் கான்ட்ரிபியூஷன் பாத்தீங்கன்னா மகரிஷி பதஞ்சலி, குரு கோரக்ஷநாத் ட்ரெடிஷன் பத்தி பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் பார்ப்போம். நாரத பக்தி சூத்ரா, தென் கபீர்தாஸ், துளசிதாஸ், சுரதாஸ், இவங்களோட ட்ரெடிஷனல் பத்தி பார்ப்போம். அடுத்து மாடர்ன் டைம்ல யோக குருமார்கள், சுவாமி விவேகானந்தர், அரபிந்தோ, மகரிஷி ரமணர், மகரிஷி தயானந்த சரஸ்வதி, அதே மாதிரி நமக்கு இவரு சுவாமி பரமஹம்ச, ராமகிருஷ்ண பரமஹம்சர், இவங்களை பத்திலாம் பார்ப்போங்க. அடுத்து கான்டெம்பரரி டைம்ஸ்ல ஷியாம் சரண் லகடி, டி கே கிருஷ்ணமாச்சாரியா, சுவாமி சிவானந்த சரஸ்வதி, சுவாமி ரமா ஆஃப் ஹிமாலயாஸ், மகரிஷி மகேஷ் யோகி, பி டி சர்மாச்சாரியா, இவங்களோட கான்ட்ரிபியூஷன்ல எந்த அளவுக்கு வந்து பார்த்தோம். அப்புறம் ஞான யோகம், பக்தி யோகம் அப்படின்னு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் யோகாஸ் பத்தி பார்ப்போம். ஜெயினிசம், புத்திசம் பத்தி பார்ப்போம். ஸோ பிரின்சிபல் உபநிஷத் அடுத்து பார்த்தீங்கன்னா 10 பிரின்சிபல் உபநிஷத். நமக்கு 10 உபநிஷத்ஸ் இருக்குங்க. ஈஷா, கேனோ, கதோ, பிரசன்ன, முண்டக, மாண்டூக்கிய, ஐத்ரேய, தைத்ரேய.
சாண்டோக்கிய பிருதிகாரண்யக. ஸோ 10 உபனிஷத்ஸை பத்தி நாம அதுல ஒரு சின்ன சின்ன கான்செப்ட் மட்டும் பத்தி பார்ப்போம். 10 உபனிஷத்ஸ் அதுல பாத்தீங்கன்னா அந்த 10 உபனிஷத்ஸும் வந்து நமக்கு என்டையர்லி கவர் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. சின்ன சின்ன கான்செப்ட் நமக்கு ஒவ்வொரு உபனிஷத்துல இருந்து ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இது நமக்கு பாத்தீங்கன்னா இந்த பகவத்கீதா பொறுத்த வரைக்கும் பகவத்கீதாவில் ஒரு 7 சாப்டர் மட்டும் 18 சாப்டர்ல ஒரு 7 சாப்டர் மட்டும் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஜெனரல் இன்ட்ரோடக்ஷன் பகவத்கீதா, டெஃபினிஷன், யோகா டெஃபினிஷன்ஸ், ரிலவன்ஸ் அண்ட் ஹோப், அதே மாதிரி எசென்சியல்ஸ் ஆஃப் பகவத்கீதா, மீனிங் ஆஃப் டேர்ம்ஸ் கொடுத்து ஆத்மஸ்வரூபா, ஸ்தித பிரக்ஞா, சாங்கி யோகா, கர்ம யோகா, சன்னியாஸ் யோகா, கர்மஸ்வரூபா அண்ட் சன்னியாசா அண்ட் தியான யோகா சாப்டர் 6, 2, 3, 6, 7, 12, 14, 16, 17, 18 இந்த சாப்டர்ஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நாம இந்த ஆஸ் பர் சிலபஸ்ல என்ன இருக்கோ அதை மட்டும் பார்ப்போங்க. அடுத்து யோக வசிஷ்டா. யோக வசிஷ்டா பாத்தீங்கன்னா மகரிஷி வசிஷ்டர் வந்து ராமருக்கு சொல்லி கொடுத்தது. அதை பத்தி நாம இந்த யோக வசிஷ்டாவில் பார்ப்போம். தென் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யோக உபனிஷத். யோக உபனிஷத் பொறுத்த வரைக்கும் நமக்கு 8 உபனிஷத்ஸ். ஸ்வேதஸ்வத்தாரா உபனிஷத், யோக குண்டலினி உபனிஷத், யோக சூடா மடி அப்படின்னு இருக்கும். இது சூடா மடி கிடையாது, சூடா மணி. ஓகேங்களா? அது சிலபஸ்லயே ஒரு சின்ன மிஸ்டேக். அடுத்து திருசிக்கி பிராமண உபனிஷத். அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு யோக தத்துவ, தியான பிந்து, நாத பிந்து அண்ட் யோக ராஜா. ஓகேங்களா? இந்த மாதிரி 8 உபனிஷத்ஸ் யோகாவை பத்தி பேசக்கூடிய உபனிஷத்ஸ் தான் இந்த யோக உபனிஷத். அப்ப நீங்க கேட்கலாம் பிரின்சிபல் உபனிஷத்துனா என்ன அப்படின்னு கேட்டா, பிரம்மம், அதே மாதிரி கடவுள், ஆத்மன், இதை பத்தி பேசுறது தான் வந்து பிரின்சிபல் உபனிஷத்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த உபனிஷத்ஸ் எல்லாம் இந்த யூனிட்ல பார்ப்போம். 4th யூனிட் பொறுத்த வரைக்கும் பதஞ்சலி யோக சூத்ரா. கண்டிப்பா நம்ம 196 சூத்ராவையும் படிச்சாகணும். சாப்டர் 1, 2, 3, 4 வரிசையா சூத்ராஸ் நம்ம படிக்கணும். கண்டிப்பா 3 சாப்டர்ல இருக்கக்கூடிய சூத்ராஸை கம்பல்சரி நம்ம படிச்சிருவோம். இந்த ஒவ்வொரு லைனுக்கும் ஒவ்வொரு 2 சூத்ரா 3 சூத்ரா கனெக்ட் ஆகி தான் இருக்கும். ஸோ இதையெல்லாம் நம்ம கிளாஸ்ல பார்க்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹதயோகா டெக்ஸ்ட். ஹதயோகா டெக்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு 8 டெக்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்னேன். ஸோ அதுல என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோக பீஜா, கோரக்ஷி சம்ஹிதா, வசிஷ்ட சம்ஹிதா அண்ட் சிவ சம்ஹிதா, சித்த சித்தாந்த பதாதி, ஹத பிரதிபிகா, ஜரண்ட சம்ஹிதா அண்ட் ஹதரத்னவல்லி. ஓகேங்களா? 8 டெக்ஸ்ட் இருக்கும் நமக்கு. இந்த 8 டெக்ஸ்ட்டும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த 8 டெக்ஸ்ட்ல நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான டெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தா இந்த 6 டெக்ஸ்ட்: வசிஷ்ட சங்கீதா, சிவசங்கீதா, சித்த சித்தாந்த பதாதி, ஹதயோக பிரதிபிகா, ஜரண்ட சங்கீதா, ஹதரத்னவல்லி. ஓகேங்களா? நம்ம படிக்கிறது எப்படி படிப்போம், எந்த ஆர்டர்ல படிப்போம்னா ஹதயோக பிரதிபிகா, ஜரண்ட சங்கீதா, ஹதரத்னவல்லி, வசிஷ்ட சங்கீதா, சிவசங்கீதா, சித்த சித்தாந்த பதாதி அப்படிங்கிற ஆர்டர்ல படிப்போங்க. அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல பிராணாயாமா, ஆசனா, முத்ரா பந்தா, சமாதி இதெல்லாம் பத்தி இதுல டிஸ்கஸ் பண்ணுவோம். சத்திரியர்ஸ் பத்தி பார்ப்போம். அடுத்து சைக்காலஜி யூனிட் 6. ஓகேங்களா? நான் சொன்ன மாதிரி இதுல ஸ்லீப், பிஹேவியர், பர்சனாலிட்டி, காக்னிட்டிவ் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்து இன்ட்ரோடக்ஷன் டு ஹியூமன் அனாட்டமி, நம்மளுடைய செல்ஸ், டிஷ்யூ. அதாவது நீங்க இந்த யூனிட் 6 படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அனாட்டமி கிட்டத்தட்ட நீங்க ஒரு பாதி, ஒரு மினிமம் ஒரு 20% ஆஃப் டாக்டர் ஆயிருவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு இதுல கண்டென்ட் இருக்கு இந்த யூனிட் 6 அனாட்டமில மட்டும். ஓகேங்களா? எல்லா சிஸ்டத்தை பத்தி நம்ம டீப்பா படிப்போம். அடுத்து நெக்ஸ்ட் டயட் அண்ட் நியூட்ரிஷன்ஸ், நம்ம சாப்பிட்ற ஃபுட்ல எப்படி இருக்கு, நியூட்ரியன்ஸ் என்னென்ன இருக்கு அதை பத்தி பார்ப்போம். அப்புறம் அடுத்து யூனிட் 7 பொறுத்த வரைக்கும் ஆயுர்வேதிக் பத்தி பார்ப்போம். ஓகேங்களா? இதுல ஆயுர்வேதிக் எல்லா கான்செப்டை பத்தி பார்ப்போம். நம்ம ஆயுர்வேதா, சித்தா இந்த இதெல்லாம் பத்தி இதுல டிஸ்கஸ் பண்ணுவோம். மற்ற டெக்ஸ்ட்ல, ட்ரெடிஷ்னல் டெக்ஸ்ட்ல என்ன சொல்லி இருக்கு இந்த டிசீஸ் இதை பத்தி அப்படிங்கிறத பார்ப்போம். யூனிட் 8 பாத்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் அந்த 5வது யூனிட்ல படிப்போம். நம்ம ப்ராக்டிசஸ் எல்லாம் படிப்போம். 6வது யூனிட்ல அனாட்டமி படிப்போம். ஸோ அந்த அனாட்டமிக்கல் நாலேஜை வச்சு நம்மளுடைய பாடியில என்னென்ன டிசீஸ் வருது, அதுக்கு நம்ம என்ன ஆசனா கொடுக்கலாம், என்ன கிரியா கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த யூனிட் 8ல வந்து பார்ப்போம். ஓகேங்களா? இது தெரப்பியூட்டிக் யோகா. ஸோ இது வந்து எல்லா தெரப்பியும் இதுல எல்லா டிசார்டர்ஸ் பத்தி இதுல வந்துடும்.
அதே மாதிரி அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் யோகா. அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் யோகா பொறுத்த வரைக்கும் யோகா எஜுகேஷன், அப்ளைடு பிலாசபி, யோகா முன்னாடி எப்படி இருந்தது, எப்படி டீச் பண்ணாங்க அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். டீச்சிங் மெத்தடாலஜி, குட் லெசன் பிளான் என்ன, மாடல்ஸ் ஆஃப் லெசன் பிளான், இதெல்லாம் என்னன்னு நமக்கு சொல்லுவாங்க. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிட் 10 கம்ப்ளீட் ப்ராக்டிக்கல் யோகா, யோகா ப்ராக்டிசஸ், சத்கர்மா, ஆசனா, பிராணாயாமா பத்தி இதுல வரும். அடுத்து சத்கர்மா, கர்மா அப்படின்னா கிரியா. கிரியாங்கிறது பார்த்தீங்கன்னா கிளீனிங் ப்ராக்டிசஸ். ஓகேங்களா, நம்மளுடைய பாடி கிளீனிங் ப்ராக்டிசஸ் தான் சத்கர்மான்னு சொல்றதுங்க. ஸோ ஆசனாஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்டாண்டிங் போஸ்டர்ல அர்த்தகடி சக்கராசனா, பாதகஸ்டாசனா, அர்த்த சக்கராசனா, திரிகோணாசன், பரவர்த்த திரிகோணாசன், பர்சவ கோணாசன், வீராசன். ஸோ இந்த ஸ்டாண்டிங் போஸ்டர், அப்புறம் சிட்டிங் போஸ்டர், ப்ரோனு, சுப்பைனு, பேலன்சிங், இதெல்லாம் ஆசனாஸ் நமக்கு இருக்குங்க. ஸோ இந்த ஆசனாஸ் எல்லாம் கண்டிப்பா பார்த்துக்கணும். அடுத்து வந்து பிராணாயாமா, அப்புறம் மெடிடேஷன் ரிலேட்டட் என்னென்ன நமக்கு இருக்கு. யோக நித்ரா, அந்தர் மௌனா, அஜப ஜபா, பிரணவ் அண்ட் சோகம் ஜபா, பிரீத் மெடிடேஷன், ஓம் மெடிடேஷன், பிரேக்ஸா மெடிடேஷன், விபாஷனா மெடிடேஷன், இதெல்லாம் நம்ம கொஸ்டின் வருங்க. கண்டிப்பா ஒவ்வொரு கொஸ்டின் தான் வரும். இது இத்தனை கண்டென்ட் நம்ம படிக்கணும். ஸோ மூலபந்தா, ஜலேந்திர பந்தா, உத்தியான பந்தா, மகாபந்தா, யோக முத்ரா, மகாமுத்ரா, சண்முகி முத்ரா, தாடகி முத்ரா, விபரீத கர்ணி, இந்த மாதிரி முத்ராஸ் எல்லாமே பார்ப்பாங்க. அப்புறம் நமக்கு கான்டெம்பரவரி யோகிக் பிராக்டிசஸ், சூக்ஷ்ம வியாயாமா, சுவாமி தீரேந்திர பிரம்மச்சாரி அவருடைய பிராக்டிஸ், எஸ்பிஎஸ்ஓட சைக்கிளிக் மெடிடேஷன், எம்எஸ்ஆர் டெக்னிக்கு, எம்எஸ்ஆர்டி டெக்னிக்கு, டிரான்சென்டல் மெடிடேஷன், யோக நித்ரா, சவித்தி தியான தர்மனா. ஓகேங்களா, ஸோ இதுல இருந்து ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் நாம வருங்க. ஒரு கொஸ்டின் தான், ஒரு கொஸ்டின் 1 to 2 கொஸ்டின் வரும். ஸோ இதுல நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம படிச்சுக்கணுங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய சிலபஸ். ஸோ நமக்கு சிலபஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஷார்ட்டா சீக்கிரம் குயிக்கா முடிச்சாச்சு. நீங்க ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல சிலபஸ் வந்து நம்மளுடைய கூகுள் கிளாஸ் ரூம்ல இருக்கும். ஸோ அதை வந்து நீங்க எடுத்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அத நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் சிலபஸ் படிக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஏன் அதை படிக்கணும் அப்படின்னா, அதுக்கான அந்த சாம்பிளையும் நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன். ஸோ நீங்க சிலபஸ் வந்து கம்பல்சரி உங்களுக்கு ஒவ்வொரு லைனும் நமக்கு சிலபஸ் மனப்பாடம் ஆகணும். அப்பதான் உங்களுக்கு கொஷின் வந்து பார்க்கறப்போ உங்களுக்கு புரியும். ஓகேங்களா, ஸோ நம்ம கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷங்க. நம்ம கொஸ்டின் மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர். ஓகேங்களா, லாஸ்ட் டிசம்பர் 2025 கொஸ்டின் பேப்பர். சீக்வன்ஸ் அக்கார்டிங் டு நெட் யோகா சிலபஸ். ஃபர்ஸ்ட் யூனிட்டோட சிலபஸை யாரு எப்படி என்ன கொடுத்துருக்காங்க, என்ன ஆர்டர்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னு இதை வந்து ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதுக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரஸ்தானத்ரேயா, ஃபர்ஸ்ட் அதுதான் படிச்சோம். ஃபர்ஸ்ட் பிரஸ்தானத்ரேயா, புருஷார்த்த சதுச்சயா அப்படின்னு 2வது லைன் 4வது லைன்ல பார்த்திருப்போம். அடுத்து நெக்ஸ்ட் யஜன வாக்கிய ஸ்மிருதி, அடுத்து வந்து நமக்கு துளசிதாஸ், தென் மகரிஷி பதஞ்சலி அண்ட் கோரக்ஷநாத் ட்ரெடிஷன்ஸ். இதுதான் நமக்கு ஆர்டர்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆர்டர் தான் நமக்கு. ஸோ அதனாலதான் வந்து நான் உங்களுக்கு நீங்க சிலபஸ் நல்லா படிச்சுக்குங்க அப்படின்னு சொல்றதுக்கான காரணம். புரியுதுங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நமக்கு கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். நாளைக்கு நம்ம